ஜிபிஆர்ஆருங்கிறனா நிற்காது ப்ரோ. ட்ராக் யூஸ் மட்டும்தானே உங்களுக்கு. ஆக்சுவலாக லாக் தான் ப்ரோ. நீங்கள் ஓட்டுங்க, கொஞ்சம் ஓட்டுங்க, நான் அப்புறம் ஓட்டுறேன். எனக்கு பின்னாடி உட்காரவே ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நீங்கள் ஓட்டுங்க கொஞ்சம், எனக்கு ஒரு ஈத்து காட்டுங்க. எனக்கு அப்படியே ப்ரோ வண்டி தெரியுது ப்ரோ. பிடிச்சிக்கோன்றாரு. ஒர்க் ஆகுதுல்ல? ஓகே. மோட் எப்படி ஃபுல்லில் வந்துச்சா இப்போ? பவர் எஃப். ஓகே ஏறுங்க. மாட்டிக்கிச்சே அப்படின்னு இழுத்தா நான் அந்த மாதிரியான ஒரு ஆள் கிடையாது. எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் வர இருக்குன்னு எந்த ஒன்று தான் இழுக்க மாட்டேன். இதில் ஒன்றும் வரல தெரிந்து நல்லா தூக்கி கொண்டு போயிடும். ஒன்று தூக்கிடும் வண்டி. கொஞ்சம் வந்து நூக்கன் காரம் தெரியணும் இதுக்கு. நீ எற்ற இரவு வீட்டுக்குள் துறவு ஏன் இந்த உறவு விலகுதடி இது நிலையில்லை. ஹாய் கைஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தான் 10R. இந்த வண்டி எடுக்கலான்னு நான் பிளானு பார்த்துட்ருக்கேன். ஒரு ஸ்பின் போய் பார்ப்போம். வண்டி தரமாக இருக்குது கண்டிஷனு. போகலாமா ப்ரோ? ஓ வச்சுருக்கீங்களா? போடுங்க. இன்ஸ்டா 360 அதுவும் ஒன்று வாங்கணும் ப்ரோ. நான் இப்போ வண்டி எடுத்து ஒன்று வாங்கணும். இதில் போடுங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுவீங்களா? ஓ ஏஜிவியா இதான்? அல்டிமேட்டாக இருக்கேன். இதெல்லாம் நிற்காது. ஜிபிஆர்ஆருங்கிறனா நிற்காது ப்ரோ. ட்ராக் யூஸ் மட்டும்தானே உங்களுக்கு. ஆக்சுவலாக லாக் தான். வேற மாதிரி இருக்கு வண்டி. சரிட்டா. இதையும் தூரங்கள் இதையும் எம்மா. வண்டி எடுத்தாலே எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. குளிருது. உனக்கு கொஞ்சம் சன்னு வந்தால் நல்லா இருக்கும்ல. வண்டி வந்து கேஆர்டி எடிஷன் கைஸ். செம்மையாக இருக்குது வண்டி. 95 தானா? இது கோப்ரோ ப்ரோ. இது கம்மி தான், 40 ரூபா. நீங்கள் சூப்பர் பைக்கே நிஞ்சா 300 மாதிரி யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சூப்பர் பைக்கே நிஞ்சா 300 மாதிரி யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெருசாக தெரியல ப்ரோ. சும்மா எடுத்தோமா உங்கள் வண்டியோட இதையும் பார்த்தா தெரியுது. நீங்கள் வண்டிக்கிட்ட பிஹேவ் பண்ணுற பிஹேவியர்லையும் தெரியுது ப்ரோ. சில ஓனர்லாம் எப்படி தெரியுமா ப்ரோ பண்ணுவானுங்க சென்னையிலலாம். நான் பார்க்க போனேன். வண்டி அது காரணம் என்னென்னா, நிறைய பேர் இந்த வண்டி பின்னாடி ஃபேனுங்கள்ல. இங்கெல்லாம் அப்படி வரமாட்டானுங்கள்ல. ஃபேன் பாய்ஸால் தான் இந்த பிரச்சனை. அவ்வளோதானா? இங்கே இருக்க மரக்கு இடிக்காதா? எல்லாம் ஃபுல்லாக உங்ககிட்ட பேக்கில் கவுல் எல்லாமே இருக்குல்ல ப்ரோ? ஃபோர் ப்ரொடெக்டர் போட்டிருக்கே. வண்டிக்கு தேவை ரப்பிங் மட்டும்தான் ப்ரோ. இந்த ஸ்டாண்டு தானே இது? சார் இது பெடாக் ஸ்டாண்டுக்கு. கொடூரமாக வலிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். வா ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டு இந்த கிழிது கைஸ். இந்த வண்டி குளிராவது மயிராவது ஒன்றுமே தெரில ப்ரோ. நீங்கள் ஓட்டுங்க, கொஞ்சம் ஓட்டுங்க, நான் அப்புறம் ஓட்டுறேன். எனக்கு பின்னாடி உட்காரவே ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நீங்கள் ஓட்டுங்க கொஞ்சம், எனக்கு ஒரு ஈத்து காட்டுங்க. எனக்கு அப்படியே ப்ரோ வண்டி தெரியுது ப்ரோ. பிடிச்சிக்கோன்றாரு.
அப்படி தட்டினா பிடிச்சிக்கணும்ல. நான் கூட கத்துவேன். ஒரு பொண்ணு ஒரு மாதிரி முறுக்கி 390லேருந்து. இப்போ என்ன ப்ரோ ஸ்டாக்ல டமார் டிமா இருந்து உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸாஸ்ட் போட்டா பார்த்தேன் ஃபோட்டோவில் பார்த்தேன். இருக்கு எக்ஸைட்மெண்ட்டில் ஆஃப் பண்ணிட்டேன். ஏறுங்க. ப்ரோ ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் 6 கியர் போட்டு 40ல் போகலாம். 40ல் போகலாம். லோ எண்ட் இந்த வண்டியில் போங்க. டார்க்கு தானே அது. நீங்கள் 390ல் கூட நீங்கள் 40ல் போயிட்டு நீங்கள் ஐயா இடிக்கும் கியர் போட்டுனா அடிக்க ஆரம்பிச்சிடும். பட்டுக்கு நீங்கள் த்ராட்டில் பொறுமையாக கொடுத்தீங்கன்னா 40லேயே 6 கியர்லையும் அப்படியே பொறுமையாக போகும். ப்ரோ நீங்கள் செகண்டில் 180 ஏற்றிங்களாங்க? ஃபர்ஸ்ட் கியர்லேயே 165 போனோம் ப்ரோ. ரொம்ப ஃபர்ஸ்ட் கியரில் மட்டும் ரொம்ப ஆர்பிஎம் லாக் பண்ண மாட்டேன். ஏறுங்க ப்ரோ போகலாம். ஏன் இது பண்ண மாட்டீங்க? பேட்டரி வந்து வீக்காக இருக்கா? பேட்டரி வீக்காக இருக்கா? வண்டி அதிகமாக எடுக்கிறது ப்ரோ. ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகுது தான். ஏறுங்க ப்ரோ. கார் மட்டும் மாற்றணும். இப்போ என்ன மோடில் இருக்கு? இப்போ பவர் லோ மீடியம் ஃபுல்லில் வைங்க. இப்போ நீங்கள் இழுத்தது லோலையா? லோலையா இப்படி போகுது? நான் ஒரு வண்டி ஓட்டினேன் ப்ரோ. அதில் வந்து குவிக் ஷிஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி போடும் போது ஒரு மாதிரி இழுத்து இதில் குவிக் ஷிஃப்டர் இருக்குல்ல சரியில்லைன்னு இருந்தேன். என் கூட்டு வந்த ஒரு ஆளும் அதே தான் சொன்னாப்பில்ல. ப்ரோ வண்டி நல்லா இருக்கு ப்ரோ. இந்த டேங்க் கிரிப்ஸ்லாம் இருக்கு. எனக்கு ஒரு நிமிஷம் காலெல்லாம் அப்படியே துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அப்படி ஃபுல் மோடு ட்ராக்ஷனு ஆனில் தான் இருக்கு. எத்தனை? 4. அது கம்மி பண்ணுங்க கொஞ்சம். ஒரு 3 2 வைங்க போகிறோம். நீங்கள் 4 வச்சு தான் ஓட்டுவீங்களா? அப்புறம் இது டேம்பர்லாம் ஒர்க் ஆகுதுல்ல? எல்லாம் ஒர்க் ஆகுது. இது ஸ்டார்ட் பண்ணி இந்த லைட்டு தான் ப்ரோ இதில். வண்டி ஒன்றும் சூடு கூட ஆகல ப்ரோ. இதுதான் வார்ம் அப் போல இருக்கு. ஆமாம் ப்ரோ. ப்ரோ அது எப்படி சேஞ்ச் பண்ணுன்னு தெரியல. பரவாயில்ல விட்ருங்க. ஒர்க் ஆகுதுல்ல? ஓகே. மோடு எப்படி ஃபுல்லில் வந்துச்சா இப்போ? பவர் எஃப். ஓகே ஏறுங்க. ஓகே அதான் பேக்கை நீங்கள் வச்சுங்க. ஒன் சைடு மாட்டிங்க. எனக்கு இடிக்குது டேங்க்கில் தான். ஓகே போகலாமா ப்ரோ? கண்ணாடி வேறு ஃபாக் ஆகிடுது.
கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும் ப்ரோ இந்த வண்டிக்கு இல்லை? ப்ராக்டிஸ் இல்லாதவங்களுக்கு கொடுத்தாலாம் காலி. ஃப்ரண்ட்டு லைட்டாக தூக்குச்சு. ஆனால் அந்த புது வண்டியிலலாம் அந்த மாதிரி இல்லை. இது ரொம்ப ராவாக இருக்கு. பழசு தான் தெரியுது. ப்ரோ இது தூக்குது ப்ரோ, தூக்குது ப்ரோ, நல்லா தெரியுது ப்ரோ. புரியல. ஆப்பாச்சு தெரிஞ்சுதா? எனக்கு அந்த புது புது 10Rலாம் தெரியவே இல்லை. ஒரு மாதிரி ஒரு ஸ்கேரியான ஒரு ஃபீல் வந்துச்சு. ப்ரோ குவிக் ஷிஃப்டர் எப்படி இப்படியே போட்டா வேலை செய்யுது. இதில் அது இழுக்கல ப்ரோ. இதில் இழுக்கல அந்த மாதிரி. அப் ஷிஃப்ட் மட்டும்தான் இல்லை, டவுன் ஷிஃப்ட் கிடையாது. அப் ஷிஃப்ட் மட்டும்தான். எது இது குவிக் ஷிஃப்டரு? எந்த பக்கம் ப்ரோ? இதில் போலாமா? என்ன ப்ரோ? ப்ரோ இதெல்லாம் டிராஃபிக்கா? இதெல்லாம் எங்களுக்கு ஹைவே ப்ரோ. இதில் யாரும் இருக்க மாட்டானா? குறுக்கில் எவனாவது வந்துடுவாங்க. இங்கெல்லாம் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். எனக்கு இன்னொரு டவுட்டு, இந்த வண்டி வந்து என்னால் ஓட்ட முடியுமா, உடம்பெல்லாம் வலிக்காதா அப்படின்றதெல்லாம். இல்லை இந்த பொசிஷன் வலிக்காதுல்ல? சிக்ஸா இதை விட கீழே இருக்க மாதிரி இருக்கும்ல ப்ரோ? எனக்கு இந்த வண்டி நல்லா செட் ஆன மாதிரி இருக்கு ப்ரோ. புது 10R விட எனக்கு இந்த வண்டி தான் வந்து நல்லா அந்த உட்கார்றதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கு. இந்த வண்டி கலப்பி எடுத்துன்னு போய் வச்சிருங்க கைஸ். நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை வந்து இது பண்ணலாம். இது வந்து கேட் எடிஷனு, இது CPU யூனிட். இந்த வண்டி ஜப்பான்லேருந்து இறங்கின வண்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹேண்டில் பண்ணலன்னா கண்டிப்பாக கலப்பி வச்சிரும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு இடத்துல தூக்குச்சு. அதுவே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்கேரியாக இருந்தது. நல்லா இருந்தது ஃபீல். ஃபர்ஸ்ட் டைம்னால கொஞ்சம் அப்படி இருக்கும், ஓட பழகிருக்கும் அதெல்லாம். பட் ஆனால் அந்த ஒரு கண்ட்ரோலை மீறி போனாலே வந்து வண்டி ஒரு பயம் வந்துடும், ஒரு நடுக்கும். யார் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டினாலும் இந்த வண்டியை பொறுமையாக ஓட்டுறது நல்லது. லைட்டாக ஒரு ஓப்பன் பண்ணுவோம். தூக்கிச்சு பார்த்தீங்களா? கலப்பி கொண்டு போய் கலத்தல் மண்டன கலக்கப்பட்டுன்ற மாதிரி இருக்கு இந்த வண்டி. இருக்கு ஃபீலு.
கியரில் கூட 90லே போக முடியுது கைஸ் வண்டி. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது. இது என்னன்னு தெரியாமல் இழுக்கிறது வந்து முட்டாள்தரம் நினைக்கிறேன் நான். ஆமாம், இது என்ன எப்படி இது அதுவும் டபுள்ஸு நமக்கு இது வந்து கையில் உட்காராமல் இழுக்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா கையில் மாட்டிக்கிச்சே அப்படின்னு இழுத்தா நான் அந்த மாதிரியான ஒரு ஆள் கிடையாது. எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் வர இருக்குன்னு எந்த ஒன்றே தான் இழுக்க மாட்டேன். இதில் ஒன்றும் வரல தெரிந்து நல்லா தூக்கி கொண்டு போயிடும். ஒன்று தூக்கிடும் வண்டி கொஞ்சம் வந்து நூக்கன் காரம் தெரியணும். இதுக்கு அந்த மெடிக்கல் காலேஜ் மைக்கு கேட்குதான்னு தெரியல கை, சஜஸ்ட் பண்ணிங்க. இந்த வண்டி கண்டிப்பாக நான் எடுப்பேன்னு நினைக்கிறேன். டயர் மட்டும் ஆனால் கொஞ்சம் நல்ல டயராக இதில் ஏற்றணும். ப்ரோ எனக்கு நீங்கள் என்ன எங்கே சொன்னாலும் திருப்பிடலாம், நம்ம போகிறோம். எனக்கு எப்படி தானா அடுத்தல போட்டுடலாமா? இது திருப்பும் போது எப்படி தான் வெயிட்டாக இருக்கணுமா ப்ரோ? ட்ரைம்ப்பு ட்ராக்ஷன் 4லே தூக்குதுன்னா 2 ஆகிட்டா என்ன ஆகும்? அதெல்லாம் பண்ணதில்ல. அரே காசு இருந்தாலும் பண்ண முடியாது ப்ரோ, ஸ்கில் இருந்தால் தான் பண்ண முடியும். இப்போ காசு இருக்கு அவனுக்கு உயிர் போயிடுச்சுன்னா ப்ரோ ஏதோ ஒன்று ப்ரோ. ஓ நீங்கள் வண்டியை பற்றி பேசுகிறீங்க. ஒரு டைம் போல் ஒரு 3 ரூபா வருமா? ஃபிட்டிங் தனியா? நீட்டாக ஓட்டிக்கணும், அவ்வளோதான். இதை போய் எதை இழுத்துலாம் இருக்கக்கூடாது தேவையில்லாமல். இழுக்கலாம் லைக், ஆனால் வந்து என்ன சொல்கிறது தான் வீலி ஆகிற அளவுலாம் அதெல்லாம் ஓவரு. எனக்கு என்னென்னா லைக் நம்ம சும்மா